வெள்ளையர்களின் ஆட்சி காலத்தில் தாமிரபரணி ஆற்றை சீரமைக்க திட்டமிட்டார்கள். அருகிலிருந்த இந்த கோவிலின் சுவர் அதற்கு தடையாக இருந்ததால் கோவிலின் சுவரை இடித்து விடுங்கள் என்று நவாப் ஆணை பிறப்பித்தான். கோவில் இருந்த இடத்திற்கு வந்தான் சேவகன். செய்தியை மக்களுக்கு சொன்னான். ஊர் மக்கள் முடியவே முடியாது என்று எதிர்த்து நின்றார்கள். பிடிவாதமாக இருந்தான் சேவகன். உங்கள் தெய்வம் கூப்பிட்டவுடன் பதில் சப்தம் கொடுத்து விடுமா என்ன என்று கேட்டான். ஆம் என்று தைரியமாக சொன்னார்கள் மக்கள். 3 முறை முத்துமாலையம்மன் 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 என்று கூப்பிட்டான். 3ஆம் முறை என்ன என்று இடிமுழங்கிய சப்தம் போல் காதில் தொனித்தது. அந்த க்ஷணத்தில் அவன் கீழே மயங்கி விழுந்து விட்டான். குதிரையும் மயங்கியது. அம்மன் தீர்த்தத்தை கொண்டு வந்து இருவரையும் எழுப்பினார்கள். பயந்த சேவகன் நவாபிடம் செய்தியை சொன்னான். 2 மண் குதிரைகளை இந்த இடத்தில் செய்து வையுங்கள் என்று ஆணை பிறப்பித்தான். அப்படியே செய்து வைத்தார்கள். அந்த குதிரைகள் இன்றும் அங்கு இருக்கிறது. இந்த முத்துமாலையம்மனை மனமுருகி வேண்டினால் நீங்கள் நினைத்தது உடனே நடக்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவங்கள் இருந்த இடம் தெரியாமல் மறைந்துவிடும். 1957ஆம் ஆண்டு கோவில் கும்பாபிஷேகம் நடந்தபோது அம்மனின் முத்து மாலையை மூடியிருந்த ஓட்டுச்சில்லை விலக்கிவிட்டார்கள். கல்லினால் ஆன திருமேனி ஒன்றை சிலாசாசனம் செய்தார்கள். இப்போது அபிஷேக ஆராதனைகள் முறையாக நடக்கிறது. திருநெல்வேலி டு திருச்செந்தூர் சாலையில் தென் திருப்பேரை என்ற ஊருக்கு அருகாமையில் முத்துமாலையம்மன் ஆலயம் இருக்கிறது. முடிந்தால் அந்த ஆலயத்திற்கு சென்று முத்துமாலையம்மனின் அருளாசி பெற்று வாருங்கள். நன்றி.